ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேத்து பார்த்தது ரியாக்ட்னா என்னன்னு சொல்லி இது பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இன்னைக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம்? கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வேணும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ். நோட் ஜேஎஸ் இல்லாமல் நம்மளால ரியாக்ட் ஆப்பை நம்மளோட லேப்டாப்ல என்ன செய்ய முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நோட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் என்பிஎம், இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ரியாக்ட் ஆப்பே என்ன செய்ய முடியும், கிரியேட் பண்ண முடியும். சரியா? இப்போ நீங்க ஆல்ரெடி நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? இன்ஸ்டால் ஆயிருக்கேன். ஓகே, சரி. அபிராமி, நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா நோட் ஜேஎஸ்? இருக்கு சார். சரி. இப்போ நோட் ஜேஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. நான் வந்து பண்ணலை, இந்த லேப்டாப்ல நானும் பண்ணலை, அதனால இப்போ பண்ணுறேன். இப்போ நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் கொடுத்தேன்னா டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யூஆர்எல் வருது, அதில் போய்க்கிறேன். சார் அது ஏன் Node.js இன்ஸ்டால் பண்றோம் React.js-க்கு? ஏன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு ஒன்று இருக்கு, என்பிஎம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரியாக்ட் ப்ராஜெக்ட் தேவையான டூல்ஸ் எல்லாமே என்பிஎம்ல தான் இருக்கும், நோட் பேக்கேஜ் மேனேஜரில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, டவுன்லோட் பண்ணிப்பீங்க. உங்கள் ப்ராஜெக்ட் தேவையான இதெல்லாம். இப்போ லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாடர்னான அனிமேஷன் வேணும், அது ப்ரீ டிஃபைன்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அதுக்கான கோட் எழுதி என்பிஎம்ல வச்சுருப்பாங்க, நோட் பேக்கேஜ் மேனேஜரில் இருக்கும். அதை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுமே எடுத்துக்கலாம். அதனால நோடு வேணும். ஓகே சார். நோடுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா என்பிஎம்ல தான் இருக்கும். அதனால நோடு தேவை. நம்ம அதை பார்ப்போம் கட்டாயமாக. அதை இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நோட் ஜேஎஸ் வேணும். வந்து நோட் ஜேஎஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ஜேஎஸ்னால தான் நம்மளோட ஆப்பே ரன் ஆக போகுது. எப்படி ரன் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இது வச்சுருக்கிறேன், என்னது லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கிறேன். இதில் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24.13.0 லேட்டஸ்ட், அதாவது ஸ்டேபிளான வேர்ஷன். இது கரண்டான வேர்ஷன் 25.4. சரி, இப்போ ஸ்டேபிளான வேர்ஷனே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். சார் அது ஸ்டேபிள்னு எப்படி சார் சொல்றீங்க? அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க அந்த டிராப் டவுன். ஸ்டேபிள் வெர்ஷன்னா எல்டிஎஸ்ன்னு இருக்குல்ல, ஏன்னா எல்டிஎஸ்னா லேட்டஸ்ட் ஒரே நிமிஷம், லாங் டேர்ம் சப்போர்ட்டா? ஓகே சார். அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு, என்ன பார்த்துட்டேன். லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே, லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே, சரி, அதே எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற கமாண்டை காப்பி பண்ணியாச்சு, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. நடக்கட்டும். சரி, அடுத்ததா இது பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கிறேன், அடுத்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு ஓகே பாத் செட் பண்ணுறோம். ஷெல்லை ரீசெட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தான் நோட் ஜேஎஸ். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்பிஎம் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகே, சரி. அப்போ இங்கே இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நோடோட வேர்ஷன் என்ன இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நோட் -b. இப்போ நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோமோ அந்த வெர்ஷன் காட்டுதா? அப்படி காட்டலைன்னா நோடு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னு. சரி, அதோட சேர்த்து என்பிஎம்மும் வெர்ஷன் செக் பண்ணுறோம். ஏன்னா நோடோடையே என்பிஎம்மும் என்ன செஞ்சிடும், சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்போ வந்து என்பிஎம் வந்து நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால அதோட வெர்ஷன் 11.6.2 வந்து காட்டுது. ஓகே, சரி. இப்போ நமக்கு நோடு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். ப்ராஜெக்ட் போயிட்டு கோடு விஎஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டர்ல என்னோட நேம் இருக்கிற ஃபோல்டர்ல ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் டே 1 ரியாக்ட் செட்டப்னு போட்ட போகிறேன். ரியாக்ட் செட்டப். ரைட்டா? சரி, அப்போ இந்த ரியாக்ட் செட்டப்புக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போறேன். அதாவது ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ண போறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ள சிடி கொடுத்து கிதியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. கோர்ஸ் ஓகே, அபிராமி ஓகே, கிதியோன்னு இருக்கு. சரியா? கிதியோன், அதுக்குள்ள ரியாக்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள டே 1 ரியாக்ட் செட்டப்னு ஒன்று இருக்கு. சரி, அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். நான் கொஞ்சம் இன்னும் பெருசாக்கி தெரியுதா? ஓகே, சரி. சரி, இப்போ இதுக்கான கமாண்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்றீங்களா? என்னைய போல கையோட பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்களா? கிதியோன், அதுக்கப்புறம் ரியாக்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அதுல டே 1 ரியாக்ட் செட்டப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். Yeah. ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு ஊத்துனேன் அந்த கேப்ல இதை
ஒரு வேலை சார் கிரியேட் பண்ணியாச்சு சார். ஓகேங்க. தியாகு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணியாச்சு சார். பண்ணிட்டேன். ஓகே ஓகே சரி. அப்போ நீங்களும் இந்த இடத்துக்கு போய்க்கோங்க. உங்களோட டெர்மினல்ல கிவியோன் ரியாக்ட் டே ஒன் ரியாக்ட் செட்டப் இருக்கா அது. அதே போல நீங்க உங்களோட தியாகு ரியாக்ட் டே ஒன் ரியாக்ட் செட்டப், அபிராமி ரியாக்ட் டே ஒன் ரியாக்ட் செட்டப் அப்படின்ற அந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு போய்க்கலாம். போயிட்டீங்கன்னா நான் சொல்ற கமெண்ட்டை ஃபர்ஸ்ட் போடுங்க. நம்ம இதுல என்ன பண்ணிட்டோம், என்பிஎம் வச்சு நோட்.js என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த என்பிஎம் கிரியேட் வைட் லேட்டஸ்ட் அப்படின்ற கமெண்ட் எடுத்து ஆப்பை கிரியேட் பண்ணிட்டோம். நான் இந்த கமெண்ட்டை உங்களுக்கு சேட்ல அனுப்புறேன், எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொறுமையா போகலாம். கொடுத்தாச்சு, என்டர் கொடுத்துட்டேன். சரி, நீட் டு இன்ஸ்டால் த ஃபாலோயிங் பேக்கேஜஸ். கிரியேட் வைட் இங்க பண்ண போறீங்களா? கிரியேட் வைட் வச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்றதுக்கு ஒய்ன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன கேட்குதுன்னா ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு கேட்குது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா மை ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்குறேன். நீங்களும் அதே போல கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுக்கட்டுமா? ஓகே சரி. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நம்ம சொல்ல போறது ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண. சரியா, கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்றேன். சரி, இப்போ என்ன வேரியன்ட் வேணும் ரியாக்ட் அப்படின்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் வேணும். இதுல ஃபோர்த்து ஒன்று இருக்குதுல, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துடலாம். சரி, ஓகே, நோ கொடுத்துருங்க. இதை இன்ஸ்டால் வித் என்பிஎம் எஸ் கொடுத்துருங்க. அடுத்ததான் இன்ஸ்டால் வித் என்பிஎம் அண்ட் ஸ்டார்ட் நவுன்னு கேட்குது. கொடுத்துடலாம், என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ ரோல் டவுன் ஐ டேக் நோவா சார்? நோங்க, யூஸ் ரோல் டவுன். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? நானே இது பார்த்துட்டு தான் சொன்னோம். இது எக்ஸ்பெரிமெண்டல்னு போட்டிருக்கு. ஸோ அது நமக்கு தேவை. டிஃபால்ட்டாவே நோ கொடுத்துருக்கேன், அது தேவையில்லை. ஓகே, இன்ஸ்டால் வித் npm and start now. எஸ் சார். ஓகே, இப்போ ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கும் இப்போ நம்ம npm ஓட தான் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுமா சார்? ஆமாங்க, npm இல்லைன்னா இந்த கமெண்டே ஒர்க் ஆகாது உங்களுக்கு. இந்த கமெண்ட்டுமே ஒர்க் ஆகும். இந்த npm start இந்த கமெண்ட் ஒன்று போட்டோம்ல, இதே ஒர்க் ஆகாது, எரர் த்ரோ பண்ணுது. npm ஆல்ரெடி எங்களோட இதுல இருக்கு. நீங்க நோட்.js இன்ஸ்டால் பண்ணும்போது npm சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிரும். அதனால உங்களுக்கு வந்து எந்த எரரும் வரல. நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா நோட்.js இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு அது கூட சேர்ந்து போகணும். npm இன்ஸ்டால் ஆனதுனால இந்த கமெண்ட் ஒர்க் ஆகுது. இங்க செக் பண்ணோம்ல, npm-v போட்டு. அதே போல நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் npm இருக்கா இல்லையான்ட்டு. npm இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த கமெண்ட்லாம் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ லோக்கல்ல இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஆப். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. ஆல்ரெடி இவங்க இந்த வேலையை பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ணலை. இனிமே தான் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வேலை நடக்குதா?
சரி, இதே மாதிரி உங்களுக்கும் வந்துருச்சான்னு என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. வந்துருச்சு சார். வந்துருச்சு. ஓகே, ஓகே, சூப்பர். இப்போ இந்த ரியாக்டுக்குள்ள எனக்கு இங்க பாருங்க, எனக்கு ஆல்ரெடி டே 1 ரியாக்ட் செட்டப்னு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கு பாருங்க. என்னதுன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோமா, அந்த ப்ராஜெக்ட் நேம்ல ஒரு ஃபோல்டரோட கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த ப்ராஜெக்டே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்குல்ல நோட் மாடியூல்ஸ்ன்னு, இந்த நோட் மாடியூல்ஸ் என்னதுன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் பண்ணதுனால. தெரியலன்னா நான் சொல்றேன். என்னதுன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கோட் எல்லாமே இங்க இருக்கு. நோட் மாடியூல்ஸ் இதெல்லாம் npm பேக்கேஜஸ் சொல்லுவேன்ல, அந்த பேக்கேஜஸ் தான். அதெல்லாம் இங்க இன்ஸ்டால் ஆகி இருக்கும். அதுக்கான கோடெல்லாம் இங்க இருக்கும். இப்போ நீங்க புதுசா உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் தேவைப்படுதுன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த கோடு வந்து இந்த நோடு மாடியூல்ஸ்குள்ள தான் இருக்கும். சரியா? இது வந்து நமக்கு மெயினா தேவைப்படுறது கிடையாது. இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப npm இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஸ்டால் ஆகிடும். அதெல்லாம் நான் சொல்றேன், அடுத்தடுத்து வர்ற டைம்ல சொல்றேன். சரியா? இப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்த பப்ளிக் ஃபோல்டர். சரியா? பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கு? ஓகே, சரி, பப்ளிக் ஃபோல்டர் இல்லை, மெயினா பார்க்க வேண்டியது இந்த index.html ஃபைல். இந்த index.html ஃபைல் என்னது அப்படின்னா, இதுதான் ரூட் ஃபைல். இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு இங்க ரெண்டர் ஆயிருக்கும். எப்படின்னா, இந்த இருக்கா டைட்டில், இந்த டைட்டில சேஞ்ச் பண்ணணுமா, இந்த இடத்துல என்னோட நேம் வைக்கிறேன், இதுவும் அப்படின்னு வைக்கிறேன். நீங்களும் உங்களோட நேம் வச்சு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். வச்சுட்டு சேவ் பண்ணி பாருங்க, மாறிட்டா. இதுதான் ரூட் ஃபைல். அப்போ இங்க இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, எல்லா கோடுமே நம்ம எழுதுற எல்லா கோடுமே இந்த ஃபைலுக்குள்ளதான் ரெண்டரே ஆக போகுது. அது எப்படி ரெண்டர் ஆகுதுன்றதை அடுத்து பார்க்கணும். சரி, அடுத்ததா இந்த ஃபேவ் ஐக்கான் ஒண்ணு இருக்குல்ல, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐக்கான் அது இங்க இருந்து வருது. இந்த லிங்க் ஐக்கான் டைப் இமேஜ்லெஸ் அந்த டைப் சொல்லிட்டு இங்க போட்டுருக்கோம் எஸ்விஜி டைப்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள இருக்கிற மற்ற கண்டென்ட் எல்லாம் ரியாக்ட் வழியா நம்ம இங்க ரெண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்ன கண்டென்ட்னா, இந்த இருக்கிற இங்க ஐக்கானு, இங்க ஒரு ரியாக்ட் ஓட ஐக்கான் இங்க ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, இதுல ஒரு பட்டன் வச்சு டெக்ஸ்ட் இருக்கு, இதுல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம ரியாக்ட் வழியா அந்த index.html-க்குள்ள வச்சிருக்கோம். எப்படின்னு அடுத்து சொல்றேன். இது வரைக்கும் ஏதாவது சார் கொஸ்டின் இருக்குதா? சார் இப்போ வந்து நான் அந்த இது ரன் ஆயிட்டு இருந்துச்சுல சார், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை ரன் பண்றதுக்கு என்ன சார் பண்றது? npm ஸ்டார்ட்டா சார்? npm ஸ்டார்ட் இல்லை, இதை ரன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒருவேளை இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்டா இந்த ஃபோல்டருக்குள்ள போகும், கரெக்டான ஃபோல்டருக்குள்ள போகும். இப்போ கரெக்டான ஃபோல்டர் என்னது? மை ஃபர்ஸ்ட் மை ஆப் ஃபர்ஸ்ட் தான். இதுக்குள்ள போயிட்டு npm run dev இந்த கமெண்ட் கொடுங்க, திரும்ப ரன் ஐட்டம். அது cd my கொடுத்து இது பண்ணாலே போகுங்களா சார்? புரியலைங்க. சிடி 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 அப்புறம் வந்து டே 1ல இருக்கேன். டே 1ன்றது ஒரு ஃபோல்டரு. ஒரே நிமிஷம், அது இப்படி இருக்கீங்களா? கிளியர் ஸ்கிரீன். சரி, இப்போ இப்படி இருக்கீங்க. இப்போ சிடி கொடுத்துட்டு டேப் அழுத்தினீங்கனாலே மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது வந்துடும். எப்படி மை ஃபர்ஸ்ட் ஆப் வருதுன்னா, அதுக்குள்ள ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. இப்போ மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னா நீங்க அந்த மையோ எம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எம் அழுத்தணும், அல்லது கேல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கேன்றத அழுத்தணும், அதுக்கப்புறம் டேப் அழுத்தணும். சொல்றது புரியுதா? புரியுது சார். எனக்கு ஆனா வரமாட்டேங்குது சார். அதுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன்.
வந்துடுச்சு சார். ஆ இப்போ வந்து என்ன கொடுத்து ரன் பண்ணுவோம் சார்? npm run dev. npm நான் என் இதுலலாம் அதான் சார் கொடுப்பேன். npm ஸ்டார்ட் தான் கொடுப்பேன். அது வந்துட்டு npm start நீங்க கமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற ஆப்பை பொறுத்து, லைக் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரியாக்ட் வெர்ஷனை பொறுத்து. இப்போ நம்ம யூஸ் பண்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். அதோட சேர்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா வைட் வச்சு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க ஓல்டு வெர்ஷன் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கு npm ஸ்டார்ட் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். சரியா? இப்போ அந்த அந்த வெர்ஷனே இப்போ என்ன செய்யறதுன்னா யூஸ் பண்றது இல்லை. இப்போ V7 யூஸ் பண்ணுவோமா சார்? 19 ஒரே ஒரு நிமிஷம். லேட்டஸ்ட் ரியாக்ட் வெர்ஷன் இல்ல நம்ம ஆப்ல எங்க சார் பார்க்கலாம்? அந்த இது இருக்குது ரன் பண்ணோம்னா கீழே இருக்குது வைட்டே v7.3.1 அதானே சார்? ஒரே நிமிஷம் அந்த பாக்குறேன். வைட்டே v7.3 உங்க இது அந்த இருக்குல்ல சார். வைட்டே லோக்கலுக்கு மேல லோக்கல். ஆமா, இது வைட்டோட வெர்ஷனு. வைட்ன்றது என்ன சார்? அப்போ அது ரியாக்ட் பண்றதா? அது ஒரு டூல், டெவ் டூல். அது ரியாக்ட் கிடையாது, அது ஒரு டூல். நீங்க வைட்டையும் தனியா சேர்ந்து படிக்கணும்னா படிக்கலாம், பட் பெருசா தேவையில்லை. அது என்ன பண்ணும்னா முன்னாடி கிரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா? இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 19.2.3 இருக்கு. இது நம்ம இதுல இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரே நிமிஷம். மேனிஃபெஸ்ட் ஃபைல் package.jsonல அப்படிதான் இந்த இருக்குதா ரியாக்ட் 19.2.2. ஓகே சார். சரியா? நான் அது இதெல்லாம் பின்னாடி வரணும்னு பார்த்தேன், நீங்க முன்னாடி கேட்டதுனால சொல்றேன். ஓகே சார். சரியா? நான் ஒவ்வொரு ஃபைலா சொல்லும்போது இதுல முக்கியமான இண்டெக்ஸ் ஆஃப் HTML, package.json, அதுக்கப்புறமா இந்த சோர்ஸ். இதுதான் மெயினா முக்கியமானது. மற்றதெல்லாம் பெருசா தேவையில்லை. சரி, அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் log.json. சரி, இப்போ நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ரியாக்ட் 19 யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? சரி, ரியாக்ட் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்க இருக்கு லேர்ன் ரியாக்ட் கொடுத்துடலாம். இங்கே தெரியுதா வெர்ஷன் 19.2. குவிக் ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன். இங்க இருக்கு இன்ஸ்டாலேஷன். பார்த்துருவோம். கிரியேட்டிங் a react app. ஓகே, இது npx யூஸ் பண்ணி வந்துச்சு சார். கொஞ்சம் ஒரு வாட்டி காமிங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணி இது வந்துச்சு. இது புரியல. எதை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்குதா? இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருக்குதா லெஃப்ட் சைட்ல? நம்ம கிரியேட் பண்ணோமே அந்த ஆப்லயா சார்? இல்ல, நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரௌசர்ல. இல்ல இங்க இருந்து தானே சார் அது போச்சு. நம்ம ரன் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்தீங்க. ஆமா. இதே ஏதாச்சும் இருக்குதா? இங்க இல்ல, நான் இங்க இருந்தா எடுத்தேன். இதெல்லாம் ரியாக்ட் கொடுத்தேன். அதான் இதுதான் சார் கேட்டேன். எனக்கு அது வரல சார் இந்த மாதிரி. சர்ச் பண்ணி எடுத்து அதுக்குள்ள போனீங்களா? ஓகே சார். அந்த ரியாக்ட் லோகோ கிளிக் பண்ணாலும் அங்கதான் போகுது. அது எனக்கு வந்து எங்க போகுதுன்னு எனக்கு அங்க போல சார். எனக்கு எங்க போகுது அப்படின்னா ஆமா ரியாக்ட் லோகோவை கிளிக் பண்ண அங்கதான் சார் போகுது. எனக்கு வந்து நான் பக்கத்துல இருக்கிற கீழே இருக்க சோர்ஸ வந்து கிளிக் பண்ணேன். வேற ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணேன். வைட்டே அந்த முக்கோணமா தலைகீழ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு அது பிராக்டிஸ் பண்ற செஷனுக்குள்ள போட்டு போச்சு. அதான் உங்ககிட்ட. சரி ஓகே, ஒன்றும் சரி. அப்போ இன்ஸ்டாலேஷனுக்குள்ள போயிடலாம். பில்ட் ரியாக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். சரி, இதுதான் இன்ஸ்டாலேஷன்.
இது வந்து பில்டு டூல்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பில்டு டூல் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் பார்சல் ஆர்எஸ் பில்டு இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அடுத்ததாக பார்சல்னு ஒன்று இருக்குது, ஆர்எஸ் பில்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறது ஒயிட்டு தான், சரியா? ஸோ இன்னும் ஒயிட் ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரீலோடிங்லாம் இருக்காது, அதனால ஒயிட் யூஸ் பண்ணுறோம். சரி, முன்னாடி கிரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்லி ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் வந்து இனிமேல் அதை யூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு ரியாக்ட் சைடில் இருந்தே சொல்லிட்டாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட் வச்சு நம்ம சரி. இப்போ உங்களுக்கு ஒயிட் பற்றி தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க, கெட் ஸ்டார்டட் கொடுத்து ஒயிட் பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைக்கணும்னா வச்சுக்கோங்க. பெருசாக தேவைப்படாது இப்போதைக்கு, சரியா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்து எந்த இடத்துல நின்னோம் லாஸ்டா, இண்டெக்ஸ் டாட் HTML நின்னோம். இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்மளோட மற்ற கண்டென்ட் எல்லாமே ரெண்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி அது அடுத்து வருவோம். இப்போ பேக்கேஜ் டாட் ஜேசன் கூட இருக்கும். சரி, இப்போ இதுல வெர்ஷன் மாடு இது எல்லாமே இருக்கட்டும். இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த டிபெண்டன்சிஸ், ஒன்று டெவ் டிபெண்டன்சிஸ். அதுக்கப்புறம் இங்கே வேர்ஷன் இருக்கும், ஆப்போட வேர்ஷன் 0ல தான் இருக்கு, அடுத்த வேர்ஷன் எதுவும் போடல, சரியா? ஆப்பை பற்றின மெட்டா டேட்டாலாம் இங்கே இருக்கு. மெட்டா டேட்டா ஆப்பை பற்றின தகவல்கள் எல்லாமே இங்கே இருக்கும், சரியா? இந்த பேக்கேஜ் டாட். இன்னொன்று இந்த ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு, இந்த டெப், பில்டு, ப்ரிவ்யூ, லிங்க்டுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இந்த டெப்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎம் ரன் டெப்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறோமா அதுக்கு. பில்டு அப்படின்றது என்பிஎம் ரன் பில்டு அப்படின்னு சொல்லுவோம். பில்டுனா என்னது அப்படின்னா, நீங்கள் ப்ரொடக்ஷன், அதாவது லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு என்பிஎம் ரன் டெப் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், என்பிஎம் ரன் டெப் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். பில்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை நான் ரன் பண்ணிட்டேன், சரி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு, முடிச்ச அப்ளிகேஷனை இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா, நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஆப்பை வந்து கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பை பேக் பண்ணி ஒரு ஃபோல்டராக கொடுக்கறதுக்கு இந்த என்பிஎம் ரன் பில்டுன்னு கொடுப்போம். அப்போ அது என்ன செய்யும்னா, இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸு கோடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எது ப்ரொடக்ஷனுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சு, அதுக்கு தான் என்பிஎம் ரன் பில்டு கமெண்ட் கொடுப்போம். அடுத்ததா என்பிஎம் ரன் ப்ரிவ்யூ இருக்கும், இந்த ப்ரிவ்யூ இருக்குல்ல அது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பில்டான கோடை மட்டும் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த கமெண்ட் யூஸ் பண்ணும், என்பிஎம் ரன் ப்ரிவ்யூ. ஸோ ப்ரிவ்யூலாம் ஃபர்ஸ்ட் தேவைப்படாது, என்பிஎம் ரன் டெவ்வே இப்போதைக்கு போதும். பில்டெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. அது npm ஐன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே, அது எதுக்கு சார்? நோட் இன்ஸ்டால் எல்லா பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்றது. இதுக்குள்ள ஏதாவது பேக்கேஜஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதா இருக்கு பாத்தீங்களா, டெவ் டிபெண்டன்சிஸ்னா டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானவை. இப்போ என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை, பைட் இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோம். இப்போ நான் புதுசா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன். React Toast கொடுக்குறேன். React Toastify npm ஒன்று இருக்கு, இங்க போயிட்டோம்னா பாருங்க, இந்த மாதிரி டோஸ்ட் எல்லாம் மெசேஜ் எல்லாம் உங்க ஆப்ல கொடுத்துக்கலாம் நோட்டிபிகேஷன் காட்டுறதுக்கு. நீங்க இப்போ தனியா டிசைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க இதுக்குன்னு ஒரு சில கோடு வச்சிருப்பாங்க. இந்த இருப்பார்
இந்த கோடும் மட்டுமே போதும். இந்த கோடும் இந்த 2 லைன் கோடுமே போதும். இந்த 3 லைன் கோடு, இந்த ஒன்று, இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன், இந்த 3 லைனுமே போதும். இதுல நீங்க விதவிதமான இதுல இருக்கிற எல்லா நோட்டிபிகேஷன் போஸ்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். மைக் ஆன்ல இருக்கு, மியூட் பண்றேன். சரி, மியூட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டோஸ்ட்டை 3 லைன்ல நீங்க கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இதுக்கான கோடை ஆல்ரெடி இந்த எழுதி அவங்க என்பிஎம்ல வச்சுக்கிட்டாங்க. இதை நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த பர்டிகுலர் பேக்கேஜை பத்தின டீட்டெயில் இந்த டெவ் டிபெண்டன்சில இருக்கும். சொல்றது புரியுதா? அந்த 3 லைன் கோட கொஞ்சம் கொடுத்துக்கலாம் சார், நான் சரியா பார்க்கல. 3 லைன் கோடு வந்து உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் ரியாக்ட் படிக்கவே இல்லை. இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் இம்போர்ட் டோஸ்ட் கண்டெய்னர். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது அங்க வந்துருமா சார்? எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போயிருமா? நம்ம தான் எழுதணுமா? நம்ம தான் இந்த கோடு எழுதணும். நமக்கு எங்க வேணும் நமக்கு தானே தெரியணும். நம்ம தேவையான இடத்துல எழுதிக்க வேண்டியதுதான் கோடு. இதெல்லாம் நம்ம படிப்போம். இதை பத்தி இப்போ இதை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன். இப்படி இன்ஸ்டால் பண்ணா அந்த டிபெண்டன்சிஸ்லாம் இங்க வந்து இருக்கு. அதை பத்தின டீட்டெயில் இங்க தெரியும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டினேன். அப்புறம் டிபெண்டன்சிஸ், இந்த டிபெண்டன்சிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரியாக்டுக்கு தேவையானது ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய டிபெண்டன்சிஸ். இது ப்ரொடக்ஷன்லயும் இது தேவைப்படும். ரியாக்ட் ஆகும். இது இல்லாம என்ன செய்யாது, நம்மளோட ஆப் வேலை செய்யாது. அதனால அதை நினைச்சு, ஏன்னா நம்ம ரியாக்ட் வேணும்ல, ரியாக்ட் இல்லாம நம்மளால வேலை செய்ய முடியாது. ரியாக்ட் ஆகணும்னு ஒரு டிபெண்டன்சிஸ் இருக்கு. ரெண்டுமே ரியாக்டோட தான். அடுத்து பேக்கேஜ் லான்ச்சேஷன்னா அங்க இருக்கிற இந்த நோடு மாடியூல் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன பேக்கேஜ் இருக்குதோ அதை பத்தின டீட்டெயிலாம் இங்க இருக்கு. இந்த நோடு மாடியூல் இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிறத பத்தின டீட்டெயில் இங்க இருக்கு. சரி, இதுவும் நமக்கு பெருசா அதை உள்ள இருக்கிறதெல்லாம் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால டைரக்டா இப்போ நான் சோர்ஸுக்கு போறேன். சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள அசெட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இதுதான் அந்த இமேஜ், ஸ்டாட்டிக் இமேஜஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டருக்குள்ள. அது உங்க விருப்பம், நீங்க வைக்கிறதுனால வச்சுக்கலாம், எங்கனாலும் வச்சுக்கிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இங்க டிஃபால்ட்டாவே அசெட்ஸ்ன்ற ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். இன்னொன்று app.jsx இல்லை main.jsx இங்க மெயின். என்னது அப்படின்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இம்போர்ட் பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். இந்த இம்போர்ட் நம்ம படிக்கணும், இதை பத்தி நான் சொல்லித்தர்றேன். சரியா? இங்க இதுதான் நம்மளோட ரூட் JS ஃபைல். அதாவது இந்த இடத்துல அந்த index.html சொன்னேன்ல, அதுதான் ரூட் HTML ஃபைல்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கரெக்டா? index.html தான் ரூட் ஃபைல். ஆனா நம்மளோட ரூட் ஃபைல் எப்படி index.html அதே போல இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் ஜாவாஸ்கிரிப்டே இதுதான், main.jsx ஃபைல் தான். JSX வந்து இது நம்மளோட JSX சின்டெக்ஸ் எழுதக்கூடியதுனால .jsx இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதுல JS கூட நீங்க வச்சுக்கலாம், JS வச்சுட்டு கூட நீங்க JSX இதுக்குள்ள எழுதிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு, லோவா கேக்குது. எப்படி இருக்குது? லோவா இருக்குதோ? இல்ல கொஞ்சம் விட்டு விட்டு அப்படி கேக்குது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இந்த main.jsx தான் என்னதுன்னா ரூட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். சரியா? அப்போ இந்த main.jsx வரும், ஃபர்ஸ்ட் வரும். இதுக்குள்ள இந்த கிரியேட் ரூட்னு ஒன்று இருக்கு. சரியா? இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் document.getElementByRoot அப்படின்ற ஐடி நேம்ல இருக்கிற ஒரு HTML எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணுது. எங்க இருந்து டார்கெட் பண்ணுது? இந்த ரூட்ன்ற ஐடி வச்சது எங்க இருக்குன்னா index.html இருக்கு. திரும்பவும் அப்படிதான் கேக்குது. திரும்பவும் அப்படிதான் இருக்குதா? ஒரே ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே மாத்துறேன். நெட்வொர்க்லாம் நல்லா தான் இருக்கு.
அப்போ அந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் உள்ள இருக்குல்ல இந்த ரூட்டுன்றது, இந்த ரூட் வந்துட்டு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் HTML இருக்குது. அப்போ இந்த இடத்த டார்கெட் பண்ணி இதுக்குள்ளதான், இந்த டிப்புக்குள்ளதான் நம்மளோட மொத்த ரியாக்ட் ஆப்பே ரெண்டர் பண்ண போறோம். சொல்றது புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கோடு எழுதுறோமோ ரியாக்ட்ல எல்லா கோடும் இதுக்குள்ளதான் ரெண்டர் ஆக போகுது. அதை தான் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அப்போ நம்ம வந்து இந்த இது ஹெட்டர் ஃபூட்டர்லாம் வைக்கிறதெல்லாம் அப்போ நம்ம தனியா அதுக்குன்னு ஐடி கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி. ஆமா, அதுக்குன்னு நீங்க வச்சு, அதாவது ஐடி கிரியேட் பண்ண தேவையில்ல, காம்பனன்ட்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அது டிவ்க்குள்ள இருக்க கூடாது. டிவ்க்குள்ள, அதாவது இங்க அந்த ஃபார்முலா அது அதே ஃபார்முலால இங்க ஒர்க் ஆகாது. நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் நீங்க மொத்த ஆப்பையும் ரேப் பண்ணணும். இப்போ ஃபூட்டரை தனியா இதை தனியா அப்படி இப்படின்னு எடுத்து வைக்க முடியாது. இல்ல இப்ப நம்ம பாடிக்குள்ள ரூட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூ இல்ல. பாடிக்குள்ளே நீங்க டைரக்ட் பாடியை வந்து இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட்னு எடுத்திருக்கேன்ல, அதுக்கு பதிலாக கெட் எலிமெண்ட் கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் போட்டு பாடி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்படிதானே? இதுதான் சின்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஹெட்டர் ஃபுட்லாம் வைக்கணும்னா அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாம். கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறமா இந்த ரெண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டர் தான் நம்ம எழுதுற ஜேஎஸ்எக்ஸ் கோட் எல்லாத்தையும் டாம்ல எடுத்து வச்சு ரெண்டர் மெத்தட் இங்க இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்குல்ல இந்த ஆப்ன்றது. இந்த ஆப்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள போகுதா, இந்த இருக்கு பாருங்க ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ், இதுதான். இங்கதான் நம்மளோட ஆக்சுவல் கோடே இருக்குது. அதாவது பைட் பத்தின அந்த யூஆர்எல், அந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு ரீடைரக்ட் ஆகுதுல, பைட் டாட் இதா இருக்குதா. இப்போ இங்க இந்த இமேஜை கிளிக் பண்ணா ரியாக்ட் டாட் போகும். அப்போ இந்த இடத்துல நான் ஏதாச்சும் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பைட் டாட் டெவுக்கு பதிலா google.comனு போடுறேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கூகுளுக்கு போகுதா? இப்போ நீங்க எழுதுற கோடு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? app.js-க்குள்ள எழுதுறீங்க. இந்த கோடு எங்க ரெண்டர் ஆகுதுன்னா main.js-ல ரெண்டர் ஆகுது. இதை எடுத்து வச்சிருக்கோமா main.js-க்குள்ள அந்த ஆப்ன்றதை எடுத்து வச்சிருக்கோமா, app.jsx-ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த எடுத்து வச்சத இந்த main.jsx எதுக்குள்ள எடுத்து வைக்குதுன்னா index.js index.html-க்குள்ள இருக்கிற இந்த ரூட்ன்ற டிப்புக்குள்ள எடுத்து வைக்குது. ஃப்ளோ புரியுதா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? புரியுது. இப்போ நீங்க இதுக்குள்ள என்னன்னாலும் வச்சுக்கலாம். சொல்ல வந்தீங்களா? புரியுதுன்னு சொன்னேன். சரி. அப்போ இங்க இருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டென்ட் எல்லாம் மாடிஃபை பண்ண போறோம். சரியா? இதுல நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம். மை ரியாக்ட் ஆப்னு மாத்துறேன். மாறிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாருங்க. இங்க வந்துதான் இங்க ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க இப்பவே என்ன செஞ்சிருக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். இங்கே ஒரு லைன் இருக்கு, இதெல்லாம் ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல இருந்து வருது. சரியா? அதாவது யூ ஸ்டேட்னு ஒரு ஹூக் இருக்கு, இந்த ஹூக் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம். சரி, அடுத்ததா இந்த ஜேஎஸ்எக்ஸ்னு ஒன்று பத்தி பேசியிருக்கோம்ல, அது இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது என்னது, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்கு, ஜாவா ஃபங்க்ஷன்.
கரெக்டா? அதுல நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கோம், HTML எழுதியிருக்கோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே HTML கோட் எழுதியிருக்கோம். அந்த HTML-க்குள்ளேயே இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறோம் பாருங்க. இதுதான் JSX. இந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் புதுசா இருக்கலாம், பார்த்ததுதான். ஆனா இந்த மாதிரி எழுதுறது கொஞ்சம் புதுசா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கோட் எழுதுனது கிடையாது. சரியா? ஓகே. இதுல வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல bro. சரி, நீங்க பார்த்துட்டு வர்றீங்களா? பார்த்துட்டு வாங்க. செட்டப் பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னும் அந்த அடுத்த கான்செப்டுக்குள்ள போகலாம். அது இருக்குன்னு நான் சொல்றேன். சார் எனக்கு ஒரு டவுட். இந்த GitHubல வந்து அப்டேட் பண்ணும் புஷ் பண்ணுவாங்க சார். அப்ப என்னெல்லாம் புஷ் பண்ணும் சார்? நோட் மாடியூல்ஸ்லாம் புஷ் பண்ணக்கூடாதா சார்? நோட் மாடியூல்ஸ் வந்து புஷ் பண்ண தேவையில்லை. எதனாலன்னா நீங்க package.jsonல ஒன்று வச்சிருக்கீங்கல்ல ஒரு கோடு, இந்த dev dependency இருக்குல்ல, இதுல ஆல்ரெடி அது மென்ஷன் ஆகிருக்கும். நீங்க என்னென்னலாம் உங்க லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த போஸ்டே இன்ஸ்டால் பண்றேங்க, தற்கா இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணியாச்சா? சரி, இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த டெர்மினல் ஓபன் பண்ணிட்டேன். இது ஷார்ட்கட் வந்து என்னதுன்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட் பேக்டிக் இந்த மூணையும் சேர்த்து அழுத்தினீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இதுல நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இருக்கு நியூ டெர்மினல். சிஎம்டியே காணும். ஒரே ஒரு நிமிஷம். நியூ டெர்மினல் செட்டிங்ஸை மாற்றலாம். சரி, இது இருக்கட்டும். இது இன்ஸ்டால் ஆகுது. இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு டைம் காட்டுறேன். இதை பேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணிட்டேன், என்டர் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு சரியா, இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். டு டேட்டு ஆடிட்டட் மாதிரி ஒரு டேட்டா வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, இங்கே ஏதாவது வந்திருக்கா? ஓகே, நான் தப்பா பண்ணியிருக்கேன். என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. சரி, இதை நான் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். சரி, அன்இன்ஸ்டால் இல்லை, டெலீட் பண்ணும். நான் பார்த்தேன். சரி, என்ன தப்பு பண்ணேன்றத சொல்றேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, நான் எங்க இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருந்திருக்கணும். நான் இப்போ இருக்கிறது ரியாக்ட் கோர்ஸுக்குள்ள இருக்கிறேன். இப்போ சிடி இதியோன்ற ஃபோல்டர் போகணும், அதுக்குள்ள ரியாக்ட்ன்றத ஒன்று போகணும். கரெக்டா? அதுல டே 1ன்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் ஆப்னு ஒன்று இருக்கு. சரி, இப்போ இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, என்னோட கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்டர் கொடுப்பேன். இங்க இருந்து இங்க என்டர் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். வந்துருச்சுன்னா இன்ஸ்டால் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து package.json போறேன். திரும்பவும் நோட் மாடியூல்ஸ். ஒரே ஒரு நிமிஷம்.
தப்பா தான் போட்டிருக்கேன். ரியாக்ட் கரெக்ட். பேக்கேஜ் டாட் ஜேசன்குள்ள வந்துட்டேன். ஏன் வரல? ஃபர்ஸ்ட் ஆப்குள்ள தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கரெக்டா? பேக்கேஜ் டாட் ஜேசன்குள்ள இருக்கிறேன். இதை மட்டும் நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா வருங்களா சார்? இதை ரெஃப்ரெஷ் பண்ண இது அந்த ஃபைல ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துருங்களா சார்? எங்க அது ரெஃப்ளெக்ட் ஆகாம வரும் சார்? இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தா வரும்ன்றீங்களா? சரி, ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். ஃபைல் வந்து இதுக்குள்ள இது காட்டும். இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஓகே சரி. இங்க வந்துருக்கு பாருங்க டிபெண்டன்சிஸ். டிபெண்டன்சிஸ் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? கீழ உள்ள டிபெண்டன்சிஸ் இது வந்து டெவலப்மென்ட்க்கு டெவ் டிபெண்டன்சிஸ் வந்து இந்த வைட் வந்து எடுத்துட்டு வரும். நம்ம ரன் பண்றதுக்கு, நம்ம லோக்கல்ல ஆப்பை ரன் பண்றதுக்கு நான் வைட் வச்சு தான் நம்ம பில்ட் பண்றோம் டூல்ஸ் எல்லாத்தையும். அதுக்கு வச்சிருக்கிறது அந்த டெவ் டிபெண்டன்சிஸ். இது வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ். ஏன்னா நான் இப்போ ரியாக்ட் ஹோஸ்டிஃபை நான் யூஸ் பண்ண போறேன்னா இது என்னோட ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுது. லைக் இப்போ நீங்க இதை ஒரு ஆப்பாவே பில்ட் பண்ணி போடுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு நான் இந்த டோஸ்டிஃபைன்ற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் தேவை தானே. கீழேயே பார்த்துட்டு இருந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த வேர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா? அப்போ இந்த வேர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா என்ன நடக்கும்னா நீங்கள் வந்துட்டு இந்த நோட் மாடியூல்ஸே தர வேண்டாம். இங்கே நோட் மாடியூல்ஸை இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணியாச்சா? கொடுத்துடுறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா என்பிஎம் ஒன்று இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் முன்னாடி கேட்டீங்களா என்பிஎம் ஐ, அது கொடுத்துடலாம். கொடுத்துட்டா இங்கே டிபெண்டன்சிஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். நோடு மாடியூல்ஸ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது பாருங்க. கிரியேட் ஆகிட்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ இந்த நோடு மாடியூல்ஸ் சொல்லுங்க. அது இந்த இப்போ டெவ் டிபெண்டன்சிஸ்ன்றது நம்ம லோக்கல்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா சார்? நம்ம ப்ரொடக்ஷன்ல மூவ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நீங்க இந்த பில்ட் கமாண்ட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணும்போது இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் அது இக்னோர் பண்ணிடும். இதை மட்டும் தான் எடுத்து டிபெண்டன்சிஸ்ல இருக்கு. இதுதான் நமக்கு தேவை. அது ஆட்டோமேட்டிக்காவே அது டிஸ்கார்ட் பண்ணிடுமா? அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கோம். இதை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணிப்போம் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? சரி. இப்போ சொல்ல வந்தீங்க நோட் மாடியூல்ஸ்ல. நோட் மாடியூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த கமெண்ட் கொடுத்தோம். அப்போ இப்போ என்ன நடக்கும்னா நீங்க கிட்டாப்ல புஷ் பண்ணும்போது நோட் மாடியூல்ஸை தரணுன்ற அவசியம் கிடையாது. இதா இருக்கலாம், கிட் இக்னோர்னு ஒன்று இருக்குதா, இதுலேயே நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நோட் மாடியூல்ஸ் தரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இங்கேயே சொல்லிடணும். ஏன்னா இதை தான் நம்ம சரியா? இப்போ நோட் மாடியூல்ஸ் வந்து தரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெறுமனே இந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கா, அதை புஷ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக யார் புல் பண்ணுறாரோ அவர் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து அவர் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணுறாரு. அப்புறம் அந்த ஒயிட் கான்ஃபிக் அதெல்லாம் வேணுமா நமக்கு? எது ஒயிட் கான்ஃபிக்? ஆமாம், ஒயிட் கான்ஃபிக் தேவைப்படும். ஏன்னா ஒயிட் வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம், பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு eslint.config, இதெல்லாம் தேவை. நான் ஒரு டைம் இதை பார்த்துட்டு வர்றேன். 2 ஃபைல் இம்பார்ட்டண்டாக மட்டும் செக் பண்ணிக்கிறேன். eslint தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்.
நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இல்ல ப்ரோ, எனக்கு இதுல இன்னொரு doubt இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இப்போ இது வந்து டாட் ஜேஎஸ் எக்ஸ்டென்ஷன், அப்போ வந்து அதோட லோகோ தானே தெரியும். ஆனா இதுல டிஃப்ரெண்டா தெரியுது. ஒயிட் டாட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒயிட்ன்றதை நீங்க இல்ல இல்ல, டாட் ஜேஎஸ் தானே யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒயிட்டை மாத்து. மாறிட்டா? ஆமா. இது இந்த ஃபைலோட கன்வென்ஷனே அதுதான். ஃபைலோட ஃபார்மேட்டே இதுதான். அதனால தான் உங்களுக்கு இந்த லோகோ வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லோகோ வந்து பெருசா மேட்டர் கிடையாது. இல்ல இல்ல, நான் ஜஸ்ட் கேட்டேன். கேட்டீங்க. ஜேஎஸ் தான் இருக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஃபைல் கன்வென்ஷனே அதுதான். ஒயிட் ஃபைலோட கன்வென்ஷனே அதுதான். அதனால அந்த logo. வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? இல்ல சரி. இப்ப சார் நீங்களும் இந்த யூடியூப்ல சொல்லுங்க. நம்ம படிக்கும்போது நிறைய ஃபைல்ஸ் delete பண்ணிருந்தாங்களே சார், அது எதுக்காக சார்? அதுதான் இந்த ஒயிட்டும் தேவைப்படாது. இன்னொன்னு நான் செக் பண்ணிக்கிறேன், ஒயிட் தேவைப்படுமா தேவைப்படாதான்ட்டு. ES லிங்க் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஏன்னா நான் போன பேட்ச் நான் சொல்லி கொடுத்தது ஒயிட் வச்சு சொல்லி கொடுத்தல, கிரியேட் ரியாக்ட் ஆப் தான் சொல்லி கொடுத்தேன். எதனாலன்னா என்கிட்ட பாஸ் பண்ணிக்கிறேன்.